ஆஹ் வணக்கம் மக்களே, எல்லாரும் நலமா வளமா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நம்ம எப்பயும் போல போற வீடியோவா இருக்காது. இந்த வீடியோ நம்ம ஹையர் ஸ்டடிஸ் இட்டாலியில படிக்க போறேன், நான் அப்ராடுக்கு போக போறேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன். பட் அது எங்க ஸ்டார்ட் ஆச்சு, அது இப்போ ப்ராசஸ் என்னமா இருக்குன்னு நான் சொன்னதில்ல. ஸோ இந்த வீடியோல அதை பத்தி தான் பேச போறேன். Flashback. கரெக்டா சொல்லணும்னா ஜனவரி 2025 என் கண்ணில் இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கு முன்னாடி நான் வந்துட்டு நீலரூன்ஸ் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டை ரேண்டமா கூகுளில் பார்த்து அப்ராட்ல படிக்க போகணுங்கிறதுக்காக அப்ரோச் பண்ணேன். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும், ஜனவரியில் நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஜூலை எனக்கு கண்ணில் இந்த பிரச்சனையாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு கண் இந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் வந்துட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாமல் போனாலும் இந்த அகாடமி லாஸ்ட் 1 இயரா மேமா இருக்கட்டும், சாரா இருக்கட்டும், எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் இப்போ கண் எப்படி இருக்கு, ஹெல்த் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அட் த சேம் டைம் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு ஐஎல்ஸ் கிளாஸ் ஆன்லைனில் நடத்தி நான் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் இப்போ அப்ராடுக்கு, அதாவது என் கண் இப்படி ஆனதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஹோப்பாக இருக்கிற அந்த அப்ராட் இந்த ட்ரீமை வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறைவேற்றிட்டாங்க. எனக்கு இப்போ யூனிவர்சிட்டியும் கிடச்சிருச்சு. அட் த சேம் டைம் அங்கே எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு, பேசிக்காக ஒரு பேப்பர் ஒர்க்கும் அட் த சேம் டைம் விசாக்கான வேலை மட்டும் பெண்டிங் இருக்கு. ஸோ அடுத்த மாதம் போகிறேன். ஜஸ்ட் விஷ் மீ லக். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரம் விசா வாங்கிட்டு வரேன்.